குட் மார்னிங். நம்மில் பெருவாரியான மனிதர்களுக்கு இந்த எண்ணம் இருக்கு. நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நானும் யாருன்றதை சொல்லணும் இந்த சமுதாயத்துக்கு. எனக்குள்ளேயும் தேடல் அதிகமா இருக்குன்ற பிஸ்னஸ் தாகம் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இங்க சிக்கலும் இருக்கு. நான் அதுக்கு தகுதியானவன் தானா? எந்த புள்ளிலேருந்து துவங்கிறது, எப்படி பயிற்சி எடுத்துக்கிறது, எப்படி நடந்து போகிறதுன்ற ஒரு பெரிய வெற்றிடம் ஒன்றும் இருக்கத்தான் செய்யுது. அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக எனக்கு தெரிந்த செய்தியை உங்களுக்காக சொல்றேன், கவனிங்களா. சில விஷயங்களை மட்டும் முன் வச்சுக்கிங்க. இது ஆண் பெண்ணுன்ற பாகுபாடு கிடையாது. அடுத்த 90 நாளைக்கு நீங்க கண்டினியூஸா உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும். ஒரு கால் விடுப்பு எடுக்கிறீங்கன்னா இதை விட முக்கியமான காரணம் அதுக்கு இருந்தா நீங்க விடுப்பு எடுக்கலாம். அப்படி இல்லை, உங்களுடைய அலட்சியத்தால நீங்க விடுப்பு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வெறி தோன்றவே இல்லை, அது வெறும் ஆசை தான்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், யாராவது நம்மளை அவமானப்படுத்தும் போது, கோவப்படுத்தும் போது ஒரு வெறி வரும். அந்த வெறி உங்களுக்கு ஹோல்ட் பண்ண தெரியணும். 365 நாளும் அது இருந்தது அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற வெறி. இல்லை அந்த நேரத்துக்கு தான் இருக்கு, ஒரு வாரத்துக்கு தான் இருக்கு, 10 நாள் தான் இருக்கு, அதுக்கப்புறம் காணாம போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஆபத்து. நீங்க இன்னும் முழுமையா தயாராகல, சிக்கல மாட்டிக்காதீங்க. அதுக்கு அடுத்தது, உங்க பிஸ்னஸை நீங்க ப்ரெசன்ட் பண்ண தெரியணும். ஒரு 10 பேர்ட்டு அந்த பிஸ்னஸை உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சுது அப்படின்னா 5க்கும் மேற்பட்ட நபர்கள் அது நல்லா இருக்கு, ஓகேன்னு சொல்லணும். நீங்க ப்ரெசன்ட் பண்ண தெரியல அப்படின்னா நமக்கு இன்னும் பயிற்சி வேணும்னு அர்த்தம். இதை தாண்டி யூனிக் ஒன்று இருக்கு. அது 10 பேரும் தப்புன்னு சொன்னாலும் கூட சில பிஸ்னஸ் ஜெயிக்கும். அந்த மாதிரி பிஸ்னஸ் எனக்கு பிடிக்காது, வேறு. அது உள்ள போய் சிக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது, நம்மளுடைய ஆடியன்ஸ் யாரு, யாருக்காக இந்த பிஸ்னஸ் பண்றோம், எத்தனை விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களை எப்படி உள்ள கொண்டு வரோன்ற தனித்தனியான புள்ளி வரும். நமக்கு எடுக்கவும் தெரியணும், அதை பேசவும் தெரியும். இதெல்லாம் தாண்டி இன்னொன்று இருக்கு. நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்தாலும் கூட உங்களால யாரு சந்தோஷம் அடைகிறாங்களோ அவங்க ஒரு நாளும் உங்க வெற்றியை அங்கீகரிக்க மாட்டாங்க. எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன் இந்த இடத்துலனா, நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா உங்ககிட்ட 10 ரூபா இருந்ததுன்னா 5 ரூபாய்க்கு தான் நீங்க ரிஸ்க் எடுக்கணும். அதிகப்படியாக ரிஸ்க் எடுத்துட்டீங்கன்னா உங்க ரிஸ்க் இன்னொருத்தவங்களை பாதிச்சதுன்னா உங்க குடும்பமே ரொம்ப சிரமப்படும். நீங்க உங்களுக்காக உழைக்கிறீங்கன்றதை நீங்க நம்பணும். இதெல்லாம் தாண்டி இன்னொன்னு இருக்கு. நம்ம யார்கிட்டேருந்து ஃபண்ட்ஸ் வாங்க போறோம்? அரசுகிட்டயா அல்லது தனியார்கிட்டயா அல்லது சக நண்பர்கிட்ட வாங்க போறோமான்றத ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த தகுதியெல்லாம் நீங்க சுயமா பரிசோதனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி விழுக்காடு அதிகம். நீங்களும் யாருன்றதை நிரூபிக்கலாம் இந்த பூமி பந்துக்கு. வாழ்த்துக்கள்.